யாருமே பார்க்க முடியல. தி ஹோல் வேர்ல்டுக்கு வந்து நம்ம டிஸ்கனெக்டடா கம்ப்ளீட்லி அந்த காந்தார வேர்ல்டுக்குள்ள ஃபாரஸ்ட்குள்ள. அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லைட்ஸ் எல்லாம் இங்கதான் பாத்துக்கிறோம். நம்ம வந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு ட்ரைப் வந்து சிட்டிக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாட்ல தான் இருக்கும் நம்ம எல்லாம். இப்போ அவங்க வேற தூக்கம் தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நான் வந்து എല്ലാവരും തൂങ്ങിരും മോസ്റ്റ്ലി. ഞങ്ങൾ മിസ് ചെയ്യുന്ന ഒരു ഋഷഭ് ഷെട്ടി ഡയറക്ടർ ഉണ്ടല്ലോ, സാഹിബ് പ്രശാലി ചെയ്ത ക്രിക്ക് പാർട്ടിയൊക്കെ ചെയ്ത ആ കൈൻഡ് ഓഫ് ഡയറക്ടറിന്റെ പ്ലാൻസ് ഉണ്ടോ ആഫ്റ്റർ? இந்த படம் வந்து ஆ கைண்ட் ஆஃப் டைரக்டர் தான் பண்ணது, அதே டைரக்டர் தான் பண்ணது. சேம் அந்த மாதிரி ஒரு எனக்கு அதான் பண்ண முடியும், அதான் பண்ண தெரியும் அவனுக்கு, அவ்வளவுதான். நான் வந்து சேஞ்ச் ஆக முடியாது. ஆல்வேஸ் அவனுக்கு யாரோ கேட்டாங்க டீம்ல, நீ யாரா நீ என்னன்னு. அவன் ஒரு தனியா காந்தார பருவன் ஒரு பேஜ் போட்டு அதுல ஒரு டிசைன், என்ன காந்தார டிசைனை போட்டு வச்சிருக்கேன் வந்து, அதுல இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வந்து. அது எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இது நாங்க அதுக்கப்புறம் யாரு இவன் என்ன பண்றாங்க அது வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீட்டர் ஓட்டிட்டு இருக்காங்க எங்க சோசியல் மீடியால. அது சும்மா ஃபேக் நியூஸ். அப்படி யார் சொல்லுவாங்க? எப்பவுமே வந்து ஒரு மனுஷனுடைய அவனுடைய ஹேபிட் ஆகட்டும், அவனுடைய ஃபுட் ஆகட்டும், அவனுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அதை வந்து யாருக்குமே கொஸ்டின் பண்ற இது கிடையாது, அதிகாரம் இல்லை அங்க. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் சாய்ஸஸ். நாங்க யார் அதை கொஸ்டின் பண்றது? நீ இப்படி பண்ணதான் அப்படின்னு யாரு? நாங்க படத்துல எல்லா எலிமெண்ட்ஸும் காமிக்கிறோம். ஒரு கடவுளை பத்தி எப்படி இருக்கோ அதுவும் நம்ம காமிக்கிறோம். ஒரு ட்ரைபல் ஒரு நேச்சர் வர்ஷிப்பிங் அது வந்து காமிக்கிறோம். பேசிக்கலி நாங்க வந்து இங்கே பயாஸ்டா வந்து ஏதோ இப்படி அப்படின்னு ஒரு ரைட்டர்ஸ் ஸ்டோரி டெல்லர்ஸ் ஆகிட்டு நாம எப்பவுமே அது பயாஸ் ஆக கூடாது. நாங்க என்ன இருக்கு அது காமிக்கணும். சோ அந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தான், நீங்க தான் சொல்லணும். அதுல என்ன நல்லது என்ன கெட்டது அது நீங்க சொல்லணும். சோ நான் எப்பவுமே அது வந்து இப்படி இருந்தா அப்படின்னு நான் எப்பவுமே அது வந்து ஒத்துக்கவே மாட்டேன். அது ஒரு ஃபேக் நியூஸ். സാർ ഒരു ഫിക്ഷൻ മൂവിയിൽ മിത്താടിയ എന്ന് പറഞ്ഞാൽ അതൊരു ഡിഫറെന്റ് കോംബോയാണ്. അപ്പൊ അത് വളരെ ഡേഞ്ചറസ് ആയ കോംബോയാണ്. കാരണം ഓഡിയൻസ് എങ്ങനെ അത് എടുക്കും എന്നുള്ള ഒരു റിലീജിയൻസ് മിത്ത് എപ്പോഴും ഓഡിയൻസിന് കണക്ട് ചെയ്യുന്ന ഒരു സിനിമകളാണ്. അപ്പം ഇങ്ങനെ ഒരു സിനിമ കാന്താര ഫണ്ണ് ഓഡിയൻസ് വലിയ റെസ്പോൺസ് എടുത്തു. അപ്പം അങ്ങനെ ഒരു മിത്തോളജിക്കൽ ബിലീഫ് ഉള്ളപ്പോ ഇങ്ങനെ ഒരു സിനിമ ചെയ്യുമ്പോൾ എത്രത്തോളം റിസ്ക് ഉണ്ടായിരുന്നു മൈൻഡിൽ? டெஃபினெட்லி ரிஸ்க் இருக்கும். ஒரு மைத்தாலஜி கனெக்ஷன். நம்ம வந்து இந்த ஃபோக்லோர், பேசிக்கலி நான் வந்து ஃபோக்லோர், இந்த ட்ரைபல் வர்ஷிப்பிங், நம்ம நேச்சர் வர்ஷிப்பிங், அது மனுஷனுக்கும் நேச்சருக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட், இந்த மாதிரி சொல்லும் போது டெஃபினெட்லி ரிஸ்க். என்னன்னா ஸ்டோரியை வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். ஸோ அது வந்து நம்ம ஸ்மூத் ஆக்கணும். ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு ஸ்டோரியில வந்து அதை நம்ம ஸ்மூத்தா கொண்டு வந்து நல்ல பேக்கேஜிங்ல, ஸோ ஆடியன்ஸ் வந்து என்டர்டைன் பண்ணிட்டு அவர் என்ஜாய் பண்ணணும். ஸோ அந்த 2.5 hours அவர் கொடுக்குற மணி டைம் எல்லாரும் வேல்யூ பண்ணிட்டு அவரை என்டர்டைன் பண்ணணும். சேம் டைம் ஒரு தாட் ப்ராசஸ் வேணும். அதில் நம்ம என்ன சொல்ல போயிருக்கோம் அது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் அ டஃப் ஜாப். ஆனா ஒரு நல்ல டீம் இருந்தா அது வந்து கொஞ்சம் ஈஸியாயிட்டு எல்லாருக்குமே. இப்போ நான் வந்து நம்ம டீம்ல நம்ம ஒரு ஸ்டோரி அங்கே ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். ஸோ ஒரு 15 times എനിക്ക് ഫസ്റ്റ് കാന്താര ഇതിന്റെ നരേഷൻ